கேரள மாநிலம் வயநாட்டில் அடுத்தடுத்து நடந்த நிலச்சரிவில் 130க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் சூரல் மலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பலர் சிக்கிக் கொண்டனர். கணிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் மழை பெய்த நிலையில் வீடுகள், ரிசார்ட்டுகள் நிறைந்த சுற்றுலா பகுதியை தண்ணீர் அடித்துச் சென்றுள்ளது. மேப்பாடி மலையின் மேல் பகுதியிலிருந்து உருண்ட வெள்ளம் அடுத்து இருந்த அத்தனை பகுதிகளையும் வாரி சுருட்டி வீசியுள்ளது. திங்கட்கிழமை இரவு 2 மணி தொடங்கிய வெள்ளத்தின் வேகத்தில் பல வீடுகள் மிதந்திருக்கின்றன. முண்டக்கை பகுதியில் இருந்த குட்டி நகரம் தற்போது மாயமாகியுள்ளது. ராணுவம், மத்திய, மாநில பேரிடர் மீட்பு குழு, லயன்ஸ் கிளப், தனிநபராக வந்து கைகோர்த்த தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள்தான் தற்போது வீடுகள், குடியிருப்புகள், கட்டடங்கள் ஆகியவை தற்போது இல்லை என்றும் புதிய திட்டத்துடன் மீட்பு பணியை தொடங்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மேப்பாடி முதல் சூரல் மலை வரையான 13 கிலோமீட்டர் முழுவதும் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவிற்கு அரபிக்கடல் வெப்பமயமானதால் அடர்த்தியான மேக கூட்டங்கள் உருவாகி குறைந்த நேரத்தில் அதிதீவிர மழை பொழிய காரணமாகிவிட்டது என பருவ காலங்களை ஆராய்ந்து வரும் மூத்த விஞ்ஞானி அபிலேஷ் தெரிவித்துள்ளார். கொச்சி அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வளிமண்டல ரேடார் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராக செயல்பட்டு வரும் அபிலேஷ் இதுகுறித்து தெரிவிக்கையில், ஒட்டுமொத்த கொங்கல் பகுதிகளிலும் கடந்த 2 வாரங்களாக பருவமழை தீவிரமடைந்திருந்ததே நிலச்சரிவுக்கு காரணம் என்று அவர் தெரிவித்துள்ளார். மலை முகட்டில் மோதும் பனி, பசுமை தடவிய மலைச்சரிவு என மனதை கொள்ளை கொண்ட கடவுளின் தேசத்தில் மரண ஓலம் கேட்கிறது என்று இதுவரை 100க்கும் மேற்பட்ட உடல்களை மீட்டுள்ள நிலையில் ஏராளமானோர் மாயமாகி இருப்பதும் மண்ணில் புதைந்திருப்பதும் வார்த்தைகளில் விவரிக்க முடியாத வழியாகவே உள்ளது.